ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இந்த இயரோட ஃபஸ்ட்டு விலாகு நியூ இயர் எனக்கு எடுத்தது தான். அன்றைக்கி காலையில் ஏர்லியராகவே எழுந்துட்டேன். ஒரு 5:30 போல் தான் எழுந்தேன். அப்புறமா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு 6 o'clock போல் வாசலில் கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு வாசலில் கலர் கோலம் மாவு போட்டு. எப்போவுமே நார்மலாக வெள்ளை கோலம் மட்டும்தான் இப்போ போட்டுட்ருக்கேன். பாப்பா அழிச்சு விட்டுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நியூ இயராக இருக்குது. ஸோ அதனால் கலர் கோலம் மாவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கும் போது மஞ்சள் சேர்த்து தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா செடிங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் ஊற்றி விட்டேன். இப்போ வர வின்டர் சீசனில் பெருசாக செடி வந்து நல்லா வளரவே மாட்டேங்குது. எல்லாமே ஒரு மாதிரி அதே பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி வெளியில் நின்று இப்போ தான் பொழுது விடிகிற டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி வெளிச்சமாக இருந்தது. ஸோ வீடு நல்லா வாசலில் தொடச்சி விட்டுட்டு கோலம் போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நியூ இயர் வந்து முன்னாடிலாம் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும். இந்த நாள் இப்படி இருக்கணும் அப்படிலாம். இப்போலாம் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. ஒரு வேளை வயசு ஏறுது அப்படின்றதுனால இது எல்லாமே வந்து மாறிடுச்சா என்னன்னு தெரியல. எந்த ரெசல்யூஷனும் நான் எடுக்கல. ஒரு வருஷமும் நியூ இயர் அப்போ இந்த ரெசல்யூஷன் இது எடுக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிலாம் பண்ணுவேன். பட் ஆனால் அது ஒரு 2 to 3 weeks தான். அதுக்கப்புறம் பழைய திருடி கதவை தொடடின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிடும் என் லைஃபு. ஸோ அதனால் இந்த இயர் எந்த ரெசல்யூஷனும் எடுக்கல. கோ வித் ஃப்ளோ தான். இந்த வருஷம் எப்படி போதோ அதே ஃப்ளோலேயும் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த இயரில் நம்ம கற்றுக்கணும். ஒரு வருஷமும் ஒரு விஷயம் நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினப்பேன். அது மாதிரி தான் லாஸ்ட் இயர் வந்து பியூட்டிஷியன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோர்ஸுமே வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ இந்த இயர் இது மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்கணும். இப்போ பாப்பா வச்சுட்டு இருக்கிறதுனால வெளியில் எங்கேயும் என்னால் வந்து போக முடியாது. ஸோ வீட்டிலேருந்து என்ன கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்கலாம். அதுக்கு முந்தின இயர் வந்து பேக்கிங் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இயர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் கற்றுக்கணும். அதை வச்சு நம்மளோட லைஃப் வந்து எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலுமே நமக்கு இது கை கொடுக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஸ்கில் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ வேலை கிடைக்கிறது இல்லை. ஸ்கில் பேஸ்டு ஒர்க் அப்படின்ற டெக்னிக்கில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒன்று நம்ம வந்து ஐடி ஃபீல்டில் போகணும் அப்படின்னா கோடிங் இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சதை கற்றுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் கைத்தொழில் ஏதாவது கற்றுக்கலாம். ஸோ அது என்றைக்கு இருந்தாலும் நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு தீராத நம்பிக்கை. அதோடு சேர்த்து எனக்கு கொஞ்சம் வெயிட் லாஸும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா நான் வந்து கல்யாணம் முன்ன வரைக்குமே 48 to 50 இந்த ரேஞ்சில் தான் இருப்பேன். ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே கேட்பாங்க என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்கே அப்படின்ட்டு. கல்யாணம் ஆன புதுசில் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வெயிட் போடுப்பா அப்போ தான் நல்லா இருப்பேன், பேபிலாம் வந்தால் வெயிட்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நீ ரொம்ப லீனாக இருக்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பட் எப்போ எனக்கு பிசிஓடி தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் வந்ததோ அதுலேருந்தே என்னோடய வெயிட் ஓவராக ஏறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதை வந்து கொஞ்சம் நார்மலாக ஆக்கணும் அப்படின்னு இந்த இயர் நான் நினச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை முடியுதான்னு பார்க்கலாம். காலையில் காஃபி போட்டு குடிச்சிட்டு நியூ இயரை நியூவாக ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு கேசரி பண்ணிவிட்டு அப்புறமா இட்லியும் ஊற்றி வச்சுட்டு வெங்காய தக்காளி சட்னியும் ரெடி பண்ணிவிட்டேன். சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கும் வந்து கிளம்பிட்டேன்.